ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன பேர்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க, எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும், எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா FOREX, ஃபார் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டு கரன்சிஸை நாம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவில் வர ப்ராஃபிட்ஸ் டிஃப்ரென்ஷியஸில் நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம். சரிங்களா? எதனால் அதிகமானவங்க ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் ட்ரேடில் வருது, வெளியே போகுது, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் வேர்ல்ட்லேயே மோஸ்ட் லிக்விடட் மார்க்கெட். அதாவது ரொம்ப அதிகமான வேலிடைல் இருக்கிற மார்க்கெட்னால் அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். ஒன் டேலேயே மினிமம் $5 trillion டிரான்சாக்ஷன் ஆகும். ஏன் அதிகமாக மக்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டில் நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் அண்டு நல்ல நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் போதுங்க, எந்த இடத்துல வேணாலும் நம்ம இருந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் உள்ள ரொம்ப ஈஸியாக உள்ளே வர முடியும், வெளியவும் போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டு எந்த இடத்துல ரன் ஆகிட்ருக்கோ அங்கேயே நம்ம ட்ரேட் எடுத்து நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இப்போ ஒரு கம்பெனி ஷேர் வாங்குகிறோம், ஒரு லாங் டேர்மில் வாங்குகிறோம் அப்படின்னா மேலே போனால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட். ஆனால் ஃபாரெக்ஸில் அப்படி கிடையாது. கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல செல் போட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. லிவரேஜை பேஸ் பண்ணி கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் $50 or $100 அந்த மாதிரி கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம ட்ரேட் செஞ்சு நல்ல ப்ராஃபிட்டை செய்ய முடியும். அண்ட் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது மேஜர் கரன்சிஸ் தான். மேஜர் கரன்சிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் அதிகமாக இருக்க பேர்ஸ் தான் மேஜர் கரன்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் நெக்ஸ்ட் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய ட்ரேடர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதோட வேல்யூஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேஜர் பேர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், USD, ஜாப்பனீஸ், ஸ்விஸ், யூரோப்பியன், இதெல்லாம் தாங்க மேஜர் கரன்சிஸ் உடைய பார்ட்ஸ். ஏன் மேஜர் பேர்ஸில் அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவில் இருக்க நேபாள் ஆர் பூட்டான் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்க ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியோட கரன்சிஸ் வேல்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டைமில் UR ஆர் USDயில் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு கம்மியான கரன்சிஸ் வேல்யூஸ் இருக்க கண்ட்ரியில் இருக்க ட்ரேடர்ஸ்லாம் அதிகமான கரன்சிஸ் வேல்யூ இருக்க ஒரு கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போதுனால எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வேல்யூஸ் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் மேஜர் கரன்சிஸில் வந்துடும். ஜென்ரலாகவே நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய பேர்ஸ் எல்லாமே கண்ட்ரியுடைய நிக்நேம் வச்சு தான் ஷார்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூரோப் EUR அப்படின்னும், ஜாப்பனீஸ் JPY அப்படின்னு, கனடா CA அப்படின்னும் இருக்கும். நம்ம பேர்ஸ் எல்லாம் இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் செஞ்சு ட்ரேட் எடுக்க முடியும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 hours ரன்னிங்கில் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் ஒர்க்கிங்கில் இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கும். அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம மண்டே டு ஃப்ரைடே எந்த டைமில் வேணாலும் நம்ம ட்ரேடை எடுக்கலாம், ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே மார்க்கெட் ஹாலிடேயில் இருக்கும். அன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு கரெக்ஷனும் நம்ம பண்ண முடியாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.